சாமி சட்டு கொடுங்க, 2 சட்டு கொடுங்க. சரி, எல்லாரும் எடுத்துட்டு அந்த சுவாமி வந்து திருவிளக்கம் வந்து நல்லா தொட்டு, அம்மா திருவிளக்கம் வந்து திருவிளக்கோட ஒரு விஷயம் எதுக்கு ஏற்றுறோம்னா, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில உள்ள எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் இந்த திருவிளக்குன்ற ஒரு விளக்கு இருக்கிறப்ப வந்து நம்மளுடைய வீட்டுல ஐஸ்வர்யம் பெறும், பஞ்சமுகம் இருக்கணும். இதுல பஞ்சம் என்னன்னா 5 அர்த்தம். 5 விளக்கு இருக்கிறது வந்து நம்மளுடைய லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். எவ்வளோ நாள் வீட்டுல வறுமையோ அப்புறமோ எதுவுமே இருந்தாலும் வெள்ளி செவ்வாய்க்கிழமை அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சுவாமியை நித்தியப்படி பூஜிச்சிருந்தீங்கன்னா அந்த ஒரு குத்து விளக்கே போதும். அவங்களோட குலம் விளங்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம். நீங்க போய் கோமாதா பூஜையோ மகா சுதோசன ஹோமமோ இல்லை கணபதி ஹோமமோ எதுவுமே பண்ணக்கூடாது. பண்ணாலும் பண்ண முடிஞ்சா பண்ண முடியாத சூழ்நிலை சுவாமி கிட்ட அமைதியா இருங்க. கண்ணா கணிச்சாங்களா என்ன கதை சுவாமி கும்பிடுங்க எல்லாம் ஐயப்பன் கொடுங்க சரிங்களா. அதாவது நம்ம தீபத்தை ஏற்றதுனால ஒவ்வொருடைய விளக்குலையும் மகாதானாய சுவாமியான மகாபிரதனசே மகாகண்ட கதிர்வா மகாசுந்தரனசக மகாசுந்தரனசே மகாசுந்தரனம் நிவேதனம் தரேஷயா நமோ நமோ நமோ